மனிதநேய மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் புழல் ஷேக் முகமது அலி அக்கட்சியிலிருந்து விலகி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் KM காதர் மொய்தீன் தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கில் இணைந்தார். இதுகுறித்து நமது நியூஸ்7 தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்பது ஒரு தேசிய கட்சி. தமிழ்நாட்டில தனி சின்னம் இருக்கின்ற ஒரே கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி தான். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்ட இஸ்லாமிய கட்சிகள் மத்தியில் தனி சின்னம் தன்மானம் என்ற கொள்கையில ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் பாராட்டி வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கையும் உடைய வரலாறு என்பது 1967 திமுக முதலாக தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைச்சதும், அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வரானதும், கண்ணியமிகு காயிதே மில்லத் தலைமையில் இருந்த IUML தான் காரணம். அதே போல் 1977 தமிழ்நாட்டில் முதல் முறையாக அதிமுக ஆட்சி அமைத்ததும், MGR அவர்கள் முதல்வரானதும், அன்றைய தலைவர் அப்துல் சமத் தலைமையிலான IUML தான் காரணம். அதே போல் 2026 தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக வெற்றி பெற்றதும், தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரானதும், தேசிய தலைவராக கூடிய காதர் மொய்தீன் தலைமையில் இருக்கக்கூடிய IUML தான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இயக்கம் என்பதால் இணைந்திருக்கிறேன். காயிதே மில்லத் அவர்களுடைய வழியில இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கொள்கையிலே உறுதியாக செயல்பட்டு எத்தகைய தியாகத்தும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.